ஹாய் நண்பர்களே, நீங்கள் சூர்யாவோட ஃபேனு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொமோ வந்து உங்களுக்கு தான். ட்ரீசர், அதாவது இன்னைக்கு உங்கள் தலைவர் நடித்த ஒரு படத்தோட ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன். இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசு நிரம்பின ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து 19 வயசு 20 வயசு உள்ள பொண்ணு கரெக்ட் பண்ணுது. ஸோ ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆகி மனைவி வந்து இல்லாத ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை இந்த பொண்ணு வந்து வாக்கிங் வரும்போது ஜாக்கிங் வரும்போது பார்த்து கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, ஆல்ரெடி வந்து உனக்கும் எனக்கும் 20 வயசு டிஃப்ரெண்ட்டு. ஆனால் நீ நினச்சன்னா உன் ஏஜ்டு உள்ள பசங்க லைன் கட்டி வந்து நிற்பாங்க. ஆனால் எதுக்கு நீ என்னைய பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அந்த டவுட் இருக்குது. இந்த இதில் ஹீரோயினியை யார் தெரியுமா வந்திருக்கா? உங்களோட கனவு கண்ணி, நாளைய தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மம்தா பைஜு. என்னன்னு தெரில, கேரளாவில் இருந்து வர்றவங்கலாம் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்கப்பா ஹீரோயினியா. அதில் வந்து மம்தா பைஜு வந்து இப்போ ஏகப்பட்ட படங்கள் வந்து பெரிய பெரிய நடிகர் கூட நடிச்சிருக்காப்புல. ஸோ மம்தா பைஜு தான் வந்து இதில் ஹீரோயினியாக வர்றாங்க. ராதிகா வந்து அம்மா கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா வந்து இதில் மாஸ் பண்ணியிருக்காப்புல. ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு கஜினியை வந்து ரிட்டன் பார்த்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனு. பட் இதில் வந்து அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. இவர் வந்து ஒய்ஃப் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்புல. இந்த குழந்தைய எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காப்புல. ஸோ ரொம்ப சுட்டித்தனம் பண்ணி சூர்யாவை கரெக்ட் பண்ண நினைக்கிற வந்து போக்கில் வந்து நம்ம மம்தா பைஜு வந்து பயங்கர சேட்டை பண்ணுறாங்க. அப்போ வந்து நான் 1000 சொடக்கு வேணாலும் உனக்காக போடுறேன், ஆனால் வேற எவனும் வர வேண்டாம், நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சூர்யாட்ட சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, உனக்கும் எனக்கு வந்து 20 வயசு டிஃப்ரெண்ட்டு, ஆனால் நான் தான் வேணும் ஐயா அப்படின்னா. ஆமாம், நீ தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ ராதிகா சொல்கிறேன், எங்கே இருந்துடா இவ்வளோ கூப்பிட்டு வந்த, இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு கிடக்குற அந்த பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து இவா நான் வந்து நானாக தான் வந்தேன், உங்கள் பையன் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். ஸோ இப்போ ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து செமையாக இருக்குது. மம்தா பைஜுவோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யா வந்து அந்த கஜினியில் வந்து எப்படி கடைப்பிடிச்சாரோ அதே மாதிரி கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுப்போம். ஸோ விஸ்வநாத் அண்ட் சன், இந்த படம் வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை வந்து லைக் பண்ணுறது மட்டும் அப்படியே நிப்பாட்டிடாதீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணி விட்ருங்க. வரட்டா நண்பர்களே.